ஆறார கொடுக்கப்பட்ட முடியும். அரசியல் ஆறாரில் அரசியல்வாதிகள் வந்துகிறார்கள், ஆறாரில் வந்திருக்கின்றதும் முடியும். அதே நேரத்தில் இந்த கிளிநொச்சி நகரத்துக்கு இது பொருத்தம் செய்வது பல பேருடைய கோரிக்கை. நீங்களும் உங்களோட தலைமுறையிடம் சொல்லியிருந்தோம். இதுக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவோம். இதை நீக்கிறதுக்கான முடிவை நாங்கள் முன்வைக்கிறோம், எடுக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஆர்ஜிஆர் தமிழ் ஃபன் யூடியூப் சேனலோட நாங்கள் பார்க்க போகிற ஒரு விடயமாக இருப்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் ஒன்றை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த கடைசி மட்டும் இந்த வீடியோ பாருங்க. ஒரு முக்கியமான ஒரு தகவலை ஒன்று தான் சொல்ல போகின்றோம். என்ன விடயம் என்றால், வடமாகாண பாராளுமன்ற உறுப்பினர் அனைவரும் கிளிநொச்சி பிரதேசத்துக்கு ஒன்று கூடியிருக்கின்றார்கள். அதை பற்றி ஒரு காணொலியை தயாரிக்கப் போகின்றது. பலதரப்பட்ட கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றார்கள். பல்வேறுபட்ட விடயங்கள் ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரங்கள் யாரால் வழங்கப்பட்டிருந்தது என்பதையும் பல்வேறுபட்ட கேள்விகளையும் எழுப்பியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. இந்த காணொலியாக நீங்கள் அதை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அதற்கு முதல் நீங்கள் செய்ய வேண்டிய இவ்வாறான உண்மையான தகவல்களை இருந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன விடயங்கள் அவர்கள் கலந்து ஆலோசித்திருக்கிறார் என்பதை இரு விடயங்கள் மிகவும் முக்கியமான ஒரு விடயங்களாக அவர்கள் கலந்து ஆலோசித்திருக்கின்றார்கள். மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரங்களை யார் வழங்கியது மற்றும் அகழ்வதற்கான அனுமதி பத்திரங்கள் யார் வழங்கியது என்பதை பல்வேறுபட்ட விடயங்களை அவர்கள் கேள்வி எழுப்பியிருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. இதை பற்றி ஒரு காணொலியை இருக்க போகின்றது. வாங்க போகலாம். வீடியோக்கு என்ன நடந்திருக்கின்றது, எது நடந்திருக்கின்றது என்பதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ ஊடாக என் சார்பாக தெரிவிக்கப்பட்ட பிரச்சனை இதுதான். கிளிநொச்சி மாவட்டம் சார்பாக எங்களிடம் அன்னளவாக ஒவ்வொரு மத்திய தரப்பு வகுப்பு காணிகள் மற்றது லேண்ட் டெவலப்மெண்ட் ஓடினன்ஸ் வந்து எங்களுடைய மாவட்டத்தில் முதலாவதாக தீர்க்க வேண்டிய பிரச்சனை காணிக்கிறது. நான் அந்த கூட்டத்தில் நான் பிரஸ்தாபித்து வந்த பிறகு திங்கட்கிழமை ஜனாதிபதி செய்வதற்காக என்ன விசையோடு ஒரு அறிக்கை கூறப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த கூட்டத்திலேயே நான் பிரஸ்தாபித்தது, இந்த பிரச்சனைகள் தனியாக மாவட்ட மட்டத்திலே தீர்க்கப்பட முடியாது. காணி அமைச்சு காணி ஆணையாளர் நாயகம் லேண்ட் மினிஸ்ட்ரி லேண்ட் கமிஷன் இருந்ததும் சேவை டிபார்ட்மெண்ட் பெரிய அளவில் எங்களோட மாவட்டத்திற்கு அவர்கள் தொடர்ச்சியாக மாதம் ஒரு முறையில் வந்து சில விஷயங்களை எங்களுடைய நடைமுறையில் இருக்கின்ற ஏற்பாடுகளுக்கு கீழே தீர்க்க முடியாது. விசேட அமைச்சரவை அனுமதிகளும் சில விஷயங்கள் தேவைப்படுகின்றது. அப்ப இதுகளை செய்யணும் என்று கேட்டதில் ஜனாதிபதி அந்த சமூகத்தில் உறுதி அளித்திருந்தவர். அதன் அடிப்படையில் கடந்த திங்கட்கிழமை எங்களுடைய மறைக்க கூறப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அதற்கு மறுநாளை அனுப்பி வைத்திருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் இதற்கான ஒரு விசேட வேலை திட்டம் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு விரைவிலே ஜனாதிபதி செய்தார்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டுமானால் கடந்த காலங்களிலே இருந்த அதிகாரிகள் அல்லது பணியாளர்கள் வந்து அந்த ஆவணங்களை சரியான முறையிலே மூதாதையர் என்ற பெயரிலே பல காணிகள் இருக்கின்றன சொல்லப்படுகிறது. அதுக்கு காரணம் பின்னுக்கு வந்த விடயங்கள் தொடர்பாக அவர்கள் அதை கவனத்தில் கொள்ளவில்லை என்றுதான் அந்த இது. அதை நாங்கள் அப்டேட் பண்ண வேண்டும். நிச்சயமா ரெண்டு விஷயங்கள் சில நேரம் அதிகாரிகளுடைய தவறுகள், பிள்ளைகள், மோசடிகள் இருக்கலாம். இரண்டாவது 90ஆம் ஆண்டிலிருந்து 2010ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் மாவட்டத்தில் காணி நிலங்கள் என்னென்றால் இடம்பெயர்வு போர் நடைபெறவில்லை. அப்ப ஒரு தலைமுறை காணிட்டு அப்ப பார்த்தது கிளிநொச்சி மாவட்டத்தில் இனநாடு குலத்துக்குள்ள பெரிய அளவில் அந்த குடியேற்றம் செய்யப்பட்ட வட்ட கட்சி திருவையார் காணிகளில் இருக்கிற உரிமையாளர்கள் ஒருத்தருத்தையும் அவை இந்த தளம் இப்ப 3ஆவது தலைமுறை இருக்குது. ஆவணம் அப்பப்ப அந்த பேர்லயோ எல்லா பேர்ல தான் இருக்கு. அப்ப இது உண்மையா என்னென்றால் ஒரு காரணம் சரியான முறையில் அப்டேட் பண்ணப்படாம வந்தது. அப்ப இந்த விஷயங்களை நாங்கள் கௌரவ ஆளுநர்கிட்ட கேட்டுனாங்க. மாகாண காணி அலுவலகத்தால இந்த டாஸ்கை ஒரு கூடிய அளவு ராணி உத்தியோகர்களை எங்களுடைய மாவட்டத்தில் தந்து அடுத்த வருடத்தில் என்றாலும் ஒரு ஸ்பெஷல் டாஸ்கா செய்து முடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. மிக நன்றி. ஆனால் அவர் சொல்ற காரணம் யுத்தம் முடிந்து 15 வருடங்கள் ஆகிவிட்டது. நாங்கள் யுத்தத்தை காரணம் காட்டி So one more thing, I am just representing 5-2 division. If I briefly explain you about our area of responsibility along the M9 road, it is starting from EPS up to the Navapu bridge. Then as far as the EPS area is concerned, it is from EPS to up to Palay. So there we are not occupied much land belongs to the private schools. But there are few, sir, we are having the issues because as clearly said by a honorable NP, there is no proper documents available as far as the deed or some other documents is concerned. Not documents are available. For the one land, there are so many owners are coming forward. So now for some private lands,
some trials are going on the courts. Until such time the decision coming on the courts, we are not in a position of releasing private lands. So once the decision comes on the courts, it is not problem for us to release the lands when the direction comes from the army headquarters to the MOD. I'm sure very well aware, the court cases are taking up to 10 years to 15, 20, maybe 50 years. So, mentioned in the court cases, it's not nice to keep the land which is private. So, you can give the land of the land. Yeah, you can give the land to the GA, whereas when he founds the owner, proper owner, he can release. But telling the reason that there are no proper landowners and there are no kind of court cases which is not finished, therefore we are occupying the land is not nice, in my opinion. Thank you. குறிப்பாக நகர மத்தியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் வழங்கல் அரசியல் தலையீடுகள் உள்ளதாக செய்திகள் வெளிவரும் செய்திகளாலும் குறித்த மதுபான சாலைகளில் அமைவிடங்கள் பொருத்தப்பாடின்மையாலும் மக்கள் விசனமடைந்துள்ள நிலையில் கிளிநொச்சி நகர திட்டமிடலுக்கு பொருந்தாத வகையிலும் பொது பயன்பாட்டு நிறுவனங்களை அண்மித்தும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலும் மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடங்களில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மதுபான சாலைகளில் அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி தொடர் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளது. இது ஏற்கனவே தலைவர் இதுல ஆறார கொடுக்கப்பட்ட அரசியல் ஆறாறு அரசியல்வாதிகள் ஓட்டுகிறார்கள். ஆறாறு வந்திருக்கின்றதும் முடியும். அதே நேரத்தில் இந்த கிளிநொச்சி நகரத்துக்கு இது பொருத்தம் செய்வது பல பேருடைய கூலி. நீங்களும் உங்களோட தலைமுறையிலும் சொல்லியிருக்கோம். இதுக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவோம். இதை நீக்கிறதுக்கான முடிவை நாங்கள் முன்வைக்கிறோம், எடுக்கிறோம். உண்மையிலே இப்ப எல்லாருக்கும் தெரியும், கடந்த அரசாங்கத்தின் போது இறுதியான கட்டத்துல தேர்தலுக்காக வைத்து கொடுக்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் அனைத்தையும் கேன்சல் பண்ணப்பட்டது. சரியா? இரண்டாவது, ஒரு சில மதுபான சாலைகள் அனுமதி வழங்கப்பட்டதன் பிறகு அந்த மதுபான சாலை உரிமையாளர்கள் கோடிக்கணக்கில் செலவழிச்சு உண்மையிலேயே அதை ஓப்பன் பண்றதுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார். அதனால அனுமதியை கொடுத்தது யாரு கேட்ட ஒன்று மதுவன் திணைக்களம், அடுத்து அங்க இருக்கிற அந்தந்த பிரதேசங்களுக்கு டிஎஸ்டாகத்தான் இந்த அனுமதி வழங்கப்படும். அப்ப அவ்வாறான வழங்கப்படுகின்றது கேன்சல் பண்ணுகின்ற பொழுது வருகின்ற பிரச்சனை, அதுக்கு அடுத்து நீதிமன்ற ரீதியான பிரச்சனையும் இருந்த போதிலும் கூட நாங்கள் கூட ஒப்பளத்த இடத்துல சொல்றாங்க, கடந்த யாழ்ப்பாணத்துல பல இடங்களில் நாம் கூடிய தற்காலிகமாக மூடப்பட்ட வச்சிருக்கிறோம். அதுக்காக நாங்கள் எடுத்த நடவடிக்கை என்கிட்ட மக்களுடைய போராட்டம், மக்களுடைய கவலை நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்படுவதாக இருந்தால் மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அந்த இதுகள் தற்காலிகமாக நிறுத்தப்படலாம் அல்லது ரத்து செய்யப்படலாம். சரியா? ஒன்று அதனால அது ஒன்று ஏன்னு கேட்டா நமக்கு எல்லாருக்கும் எதிர்காலங்கள் இதுகளை நிறுத்துவதற்கான நடவடிக்கை சாமானிய காண்டு बार देखा खतर तीन लोग दूर प्रमाण बना रही है तीन अपने बाहर का दिन आइलून का हुए पावर पास से नोटिफिकेशन एक तीन में किलोमीटर लीगल पास या that एक रिसीव बना पावर पास तो नाम नोटिफिकेशन एक नेटना मीटर सी है एक वाइडी सोसाइटी ऑस्ट्रेलियन मीटर सी तो हमारे यहाँ की गुना में ये नीति व्यवस्था में पार्लियामेंट के ये नीति व्यवस्था गेट लो अपने एग्जाम के इन्हें गेट लो बार किलोमीटर कार्यकर्ता मुझे बता இந்த இங்க கிளிநொச்சி மாவட்டத்தில் முக்கியமாக
கசிப்பு காய்ச்சல் தான் மிகவும் மோசமாக இருக்கு. அதுக்கு இந்த போலீஸ் நிலதாரிகள் எல்லாரும் நல்லவர்களாக மாறுவதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இங்கே நாங்கள் கசிப்புக்காரரை பிடித்து கொடுத்தாலும் கசிப்புக்காரர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தே விடுவிக்கப்படுது. நீங்க தான் அந்த கசிப்புக்காரரோட சம்பந்தம் அமைச்சர், அதாவது எம்பி நேற்று ஆக்சிடென்ட் பட்டது தாயம்பிள்ளை. அது ஆக்சிடென்ட் பட்டது காரணம் அளவுக்கு மீறிய வேகத்துல போன டிப்பர் எல்லாம் நாங்கள் உங்களுக்கான சான்ஸ் தரோம். ஏனைய விடயங்கள் பேசப்படுகின்ற பொழுது பேசுவோம். அதில் மத்தாக்கள் உங்களுக்கு பேசுவாங்க. கொஞ்சம் இல்ல நீங்க எல்லாம் ரிக்வஸ்ட் பண்றது பார் சம்பந்தமாக சரியா? கொஞ்சம் பார் சம்பந்தமாக அல்லது மதுபான சாலைகள் சம்பந்தமாக நாங்க டெக்னிக்கல் கமிட்டி ஒன்று கூட்டி we are taking a decision. அந்த டிசிஷன் படி எங்களுடைய நடவடிக்கை சரி. அந்த கமிட்டிக்கு ஒரு டேட் போடும். இந்த டேட்டுக்கு அடுத்த டிசிசி இடையில பேசப்பட்டேன் என்றால் இங்கே ஒரு ஜாட் இருந்தால் இங்கே மண் தேவைகளை ஒரு ஜாட்டை நியமிச்சா, ஒரு பெரிய சிறார்கள் கூட கொண்ட நியமிச்சால் இந்த மண் அந்த இடத்துக்கு வரும். மக்கள் அதில் போய் வேண்டதற்கான பலம் இருக்கும். ஆனா அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இப்ப அக்கராயன்ல மண்ணை களவா வித்துட்டாங்க. அன்றைய மட்டும் இன்னைக்கு அதுக்குரிய விசாரணை சரியா இன்னும் சரியில்லை. வேற இல்லை, 4 மண் அண்டி பில் பண்ணது. அதே போல இப்ப நீங்க கல்மடு குளத்து மண்ணிலையும் ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டு இருக்கு. இந்தியாவில நீங்க பாத்தீங்கன்னா இரநமடு குளத்துக்கு கீழே அந்த கனடாயன் 6 பாகிர பிரதேசத்துல குறிப்பாக விளாத்திக்காட்டில பின்பக்கம் ஃபுல்லா மண் அள்ளப்பட்டு இந்த குளம் உடைக்கிற நிலைமைக்கு வருது. இரநமடு குளம் பெரும் பாதிப்புக்கு இருக்கு. வன்னேரி குளத்தின் ஒரு பக்கத்துல மண் அள்ளப்படும். இங்கே இதுல போனீங்கன்னா உப்பு கம்பெனின்னு சொல்லி கொண்டு குஞ்சு பிறந்த ஏரியாவில் இரவா முழு மண்ணும் போய்கொண்டே இருக்கு. இப்ப பல இடங்கள்ல மண் அள்ளப்பட்டு கொண்டே இருக்கு. கிளிநொச்சியில மண் அல்றது நீங்க சொன்ன மாதிரி கமிட் வந்து வேறு இடத்துல இருக்குது. ஆனா இங்க இருந்தா மண் போகும். அப்படின்னா ரூட்டை நிப்பாட்டுவோம். முதலாவது கிளிநொச்சியால போறதுக்கான ஒரே ஒரு ரூட்டை வச்சிருக்கவனும் அதுக்கு புல்நோட்டையில இருந்தா மண் வருதுண்டா விஷமுடையில இருந்து அதுக்குள்ளே செக்கிங் இருக்கவன் அந்த இடத்துல தான் மண் வருது அதை பார்க்கணும். அது இல்லாம இருக்கும் வரைக்கும் என்ன நடக்கும்டா இந்த மண் கமிட் அங்க வருது, மண் இங்க இருந்து இரவுல வலிக்கிறது அல்லது காலமையில வலிக்கிறது. தயவு செய்து இது காலங்காலமா பேசப்படுறதான் இதுக்கான பொறிமுறை. මේ දැන්වල අනිවාර්ය හැමදාම සමාන දැනක් කියලා. එතකොට පොලිස් නිලධාරියෙක් එක්ක අපි අමුද්‍රව්‍ය නිලධාරිය එකතු වෙලා මම හිතන්නේ රැය වෙලාවට අනුමාන රැයටවත් පොයින්ට් එකක් දාලා එතනම මේගොල්ලෝ තමයි දැන් මේ මොකද එම්බි මෙතන මෙන්ෂන් කරා එතනම ජීඑත් කිව්වා එතනම වලි හාරංගම කියලා ප්‍රාණ දාලා තියෙනවනේ ඒක ලේසිවිදී අරන් යන පුළුවන් විදිහට. අනිත් එක අපි කොටි හදනවා කියන නිකන් Facebook එකේ දානවා අපි අත්දැක අල්ලනවා. හැබැයි වලි හාරන එක කවදාවත් අල්ලන්නේ නැහැ. එතකොට දැන් මන්තුතුමා එක්සැම්පල් එකක් ගත්තොත් ධර්මපුර පොලිස් ස්ටේෂන් එකේ පමණ මේ වෙනකොට වැලි කියුබ් ලෝරි 90ක් අල්ලගත්තා. ඒකල මිලියන ගණන් දඩ ගන්නවා. ඒක වැලි කියුබ් එකට 10 පාර දඩ ගන්නවා. හැබැයි ඒගොල්ලෝ අපෝ බෝඩික් කරලා දැන් ඒ ප්‍රොමීන් කියලා තමයි අපි උඩ මේ ප්‍රශ්න කතා කරනවා. අදාළම අපෝ හිටින්න වැලිය දැන් මේ ප්‍රොමීන් නවත්තන්න. ප්‍රොමීන් කරන්නේ යාළුවෝ 2020 රාජ්‍යාන්තය එකතු වෙනවා. 2023 මෙයා ප්‍රොමීන් දීලා නැහැ. එතකොට ක්‍රින්ගෝ වැටිකොලෝ වගේ ප්‍රොමීන් අරගෙන ඒ ප්‍රොමීන් ටික මෙහාට බස් එකකින් ගෙනල්ලා මේ A9 එකට ආපු ගමන් ඒක ක්‍රින්ගෝ කියලා කියන්න පුළුවන් නේ. ඒ වගේ සිද්ධිය වෙනවලු. එතකොට අපි ඒ වගේ කවුරු ආවොත් මම හිතන්නේ ඒවත් අපි මොකද DCC මීටින් එකක් ගන්න ඕනේ. දුර ගමනක් ඒගොල්ලෝ වරිනකොට ඒ ගාන විකරන්න බෑ. දැන් අර එනම් පෙට්‍රෝල් බේදම බලනකොට ක්‍රින්ගෝ වැටිකොලෝ නම් මෙහි වරි ගෙනල්ලා විකරන්න කියන්නේ ඒ ගාන විකරන්න බෑ. මම හිතන්නේ 44000 විතර මොකද යනවා මේ ගාන. එතකොට ඒක පොඩ්ඩක් චෙක් කරලා අර පොලිස් පේන් එක කරුණා කරලා දෙන්න එපා. පොලිස් පේන් දෙන්න එපා. අනිත් එක මොකද
කම්ප්ලේන් එකක් ආවොත් මිනිස්සුගේ පැත්තට චුට්ටක් ඉන්න. එතකොට මම හිතන්නේ ඔබතුමාලා තාම අද තියෙන්නේ. එතකොට මම හිතන්නේ ඒකට මොකද කමිටියක් කරලා නැත්නම් ජීඑට කෝඩිනේට් කරලා ඔයගොල්ලෝ පොඩි කෝඩිනේෂන් එකක් තියාගත්තොත් ඔක නවත්තන්න ඔයගොල්ලෝ හිතුවොත් ඒක නවත්තන්න පුළුවන්. මම we are coordinating with the police, whatever information we receive from the division secretaries as well as some other people, immediately I can share with them what are the locations. But anyhow, with the original that permit, they can collect the sand from here and they come to A9. It is actually valid. Then we can't take any action for that one. So that is the problem. So முக்கியமான விஷயம் அவங்க சொல்ற விஷயம் ஒன்று என்னன்னு கேட்டா கடந்த காலங்கள்ல 10 தடவை 15 தடவைக்கு மேல குற்றவாளியாக காணப்பட்ட நீதிமன்றத்தாலையும் குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்ட நபர்களுக்கே மறுபடியும் அந்த அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அவங்க நிலையளவு திணைக்களத்துக்கு அறிவிச்சிருக்கிறதாக சொல்றாங்க. நம்ம ஒரு இதுல முதலாவது மதுபான சாலைகள் சம்பந்தமாக நாங்கள் இந்த தீர்மானம் இயற்றினாலும் அவ்வளவு தூரம் லீகலா பயன்படுத்த தெரியாது. என்னன்னா அவர் கோட கட்டிலும் போல சார். இதுல நாங்கள் செய்ய வேண்டியது ஒரு கமிட்டியை நியமித்து சர்வே டிபார்ட்மெண்ட் மற்ற தொடர்பான பிரதேச செயலாளர்களை முன்வாங்கி அந்தந்த மதுபான சாலைகளில் இருந்து அந்த நியமங்களுக்கு அமைவாக என்ன வழிபாட்டு இடம் இருக்கா, பாடசாலை இருக்கா, பொதுமக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு ஒவ்வொரு மதுபான சாலைக்கும் ஒரு ரிப்போர்ட்டை பிரிப்பி பண்ணி எக்ஸைஸ் கமிஷனர் ஜெனரலுக்கு அது சம்பந்தமான ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணினாக்காங்க சார். ஏதாவது கேன்சல் பண்ண என்றால் நாங்கள் தீர்மானத்தோட போக அது ஒரு நடைமுறைக்கு சாத்தியமா போகலாம். அதை பயந்தோடு நம்ம சமூகத்தில் நடக்க வேண்டிய விஷயங்களை பார்க்காம விட்டோம்னு சொன்னா தீர்மானமா எடுப்போம். 30 கொடுத்துருக்க லைசன்ஸ் அவ்வளோதையும் டெம்பரரியா நிப்பாட்டோம் தீர்மானமா எடுப்போம். அந்த தீர்மானத்துக்கு எதிராக கொண்டு போகணும். அதுல வழக்கு விஷயத்துக்கு ஒரு எவிடன்ஸ் தீர்மானத்தை எடுக்கிறோம். யாருமே உடன்படுகின்ற விடையத்தான யாருமே போறதுல காரணம் போடுறது இல்லை. அப்ப அதனால நம்ம தீர்மானம் எடுப்போம் என்னன்னு கேட்டா சொல்ற மாதிரி அதற்கான நியமனங்களுக்கு ஏற்பட்டு இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காங்கிறது உண்டு. சரியா? அடுத்து அந்த மது திணைக்களத்தை சொல்றவங்க அவங்க எல்லா நியமனங்களுக்கு உட்பட்டுதான் இதுக்கு அனுமதி வழங்கணும் மட்டும்தான் சொல்றாங்க. இருந்தாலும் கூட நாங்க இந்த மீள் பரிசீலனை செய்வதற்கான மதுரை திணைக்களத்துல எல்லாத்தையும் வரவழைச்சு நம்ம இதுக்கான කරලා කොමිටුවක් හදාගෙන ඊට පස්සේ අපි ඒකේ හරහා තීන්දුවක් ගමු. අපි කපාට අතර කරන්න බෑ. අපි චුට්ටක් අහමු. අපි එක්සයිස් ඩිපාර්ට්මන්ට් එකේ ඉන්න නිලධාරීන් චුට්ටක් අහමු. අපි తాවකාලිකව මේක නවතන එක එයාට මොකද නීති විදියට මොකද යවලා තියෙනවා කියලා. తాවකාලික දැන් එක්සයිස් ඩිපාර්ට්මන්ට් එකේ ඔෆිසර් කෙනෙක් ඉන්නවානේ. ඔයාට ඔයගොල්ලෝට තමලානිය නැසින්ගරනේ. එතකොට ඔයගොල්ලෝට අපි දැන් ඩිසයිඩ් කරා මෙච්චර වෙලාවයි කතා කරා. දැන් අලුත් පාර්ලිමේන්තු දීලා දිනවා 16ක්. එතකොට අපි ගෞරව මේ හොනරබල් MP ශ්‍රීධරන් සජෙස්ට් කරා මේක తాවකාලිකව අපි නවත්තනවා කියලා. తాවකාලික මේ 16ම නවත්තලා ඒකේ අපි දැන් ඩිස්ට්‍රික්ට් කෝඩිනේටිව් කමිටි මීටින් ඩිසිෂන් විදිහට මේක අරගෙන මේක නවත්තලා ඒකට නීති ක්‍රමයෙන් මේගොල්ලෝ ගිහිල්ලා සුප්‍රීම කෝර්ට් එකේ හරි කෝර්ට් ඔෆ් අපීල් එකේ රෙට් එකක් ගන්නවා නම් ඒක අපි මුණ දෙමු කියලා අපි ඉල්ලීමක් කරනවා. නැත්තම් වෙන්නේ දැන් ඊයරත් ඇක්සිඩන්ට් එකක් වෙලා මම දැක්කා Facebook එකේ අවුරුදු දෙක බබෙක් කෙනෙක් මැරලා තියෙනවා. එතකොට මේක දිගින් දිගටම මේක කතා වෙනවා. දැන් පොලිටිකල් ටෝක් එකක් ADC මීටින් කියන්නේ මේක නිකන් අපි වෙඩක් වෙන්නේ නැති මේකක් කියනවා. ඒ නිසා අපි ඩිසිෂන් විදිහට මේක අරගමු. අරගත්තාට පස්සේ सुप्रीम कोर्ट के देना ना कोर्ट ऑफ अपील देना ना अभी कौन दे भाई ये अदालत होगा तो देखिए सिद्धरी ने नीतियान पूर्व තමයි මේ සියලු වරපත් දීලා තියෙන්නේ. දැන් ඒකට විරුද්ධ අපි වෙනදා ඉරණයක් තුනොත් එක අපි දෙවන්නේ කොමසස් සිනාතුමාට දැනුම් දෙන්නේ. හරි ඒක දැනුම් දීලා හරි
அதுல வேணும் நாங்க அதான் அப்ப நம்ம சொல்றது ஜிஏ எடுத்தாளர் அந்த கூட்டத்தில் அந்த அறிக்கையை எதிர்வருங்காலங்களில் இதுகளை நிறுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கிறார். தலைவர் அவர்களே ஒரு வலுவான நிலையை